திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட மகாதீபம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பரவசம். தீபத் திருநாளான இன்று அந்த தீபம் எப்படி ஏற்றப்பட்டது விவரங்களை பார்ப்போம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் 2668 அடி உயர அண்ணாமலையார் மலை உச்சியில் 3ஆம் தேதி இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்பட்டது. அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தார்கள். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தீபத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று அதிகாலை 2 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. சுவாமி கருவறை எதிரில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் முழங்க சிறப்பு யாக பூஜை நடந்தது. பின்னர் ஏகன் அநேகன் என்ற தத்துவத்தை விளக்கி பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் சுவாமிக்கு ஏற்றப்பட்ட கற்பூர தீபத்திலிருந்து ஒரு மடக்கில் நெய் தீப விளக்கு ஏற்றப்பட்டு அதை கொண்டு 5 மடங்குகளில் தீபம் ஏற்றப்பட்டு அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்பட்டது. பின்னர் பரணி தீபத்தை கையில் ஏந்தியவாறு எடுத்து சென்று அம்மன் சன்னதி உள்ளிட்ட கோவிலில் உள்ள அனைத்து சன்னதிகளும் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. பார்வதி அம்மனுக்கு சிவபெருமான் இடபாகம் அளித்ததை நினைவுகூறும் வகையில் அர்த்தநாரீஸ்வரராய் கோவிலினுள் இருந்து மலையை நோக்கி பார்த்தபடி மாலை 5:59 வெளிவர காலையில் ஏற்றப்பட்ட பரணி தீப விளக்கிலிருந்து கோவில் கொடிமரம் எதிரில் உள்ள அகண்ட தீபத்தில் தீபம் ஏற்றப்பட்டு அதிலிருந்து பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் 5 தீப்பந்த ஜோதி ஏற்றப்பட்டு 2660 அடி உயர மலை உச்சியில் உள்ளவர்களுக்கு தெரியும்படி காட்டப்பட்டது. அதே நேரத்தில் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. அப்போது பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தி பரவச கோஷமிட்டு வழிபட்டனர். திருவண்ணாமலையில் குவிந்த பல லட்சக்கணக்கான பக்தர்கள் மகாதீபத்தை தரிசித்து கிரிவலம் சென்றனர். இந்த மகாதீபம் 11 நாட்கள் எரியும். இவை 40 கிலோமீட்டர் தூரம் வரை தெரியும். இம்மகாதீபம் ஏற்றுகின்ற உரிமையை பர்வத ராஜகுலத்தினர் பெற்றுள்ளனர். இவர்கள் செம்படவர்கள் என்று அழைக்கப்படுகிறார். சிவன் படையினர் செம்படவர்கள். இதன் நினைவாக இவர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் தங்களுக்குள் முறை போட்டுக்கொண்டு ஆண்டுதோறும் மலை மீது தீபம் ஏற்றுகின்றனர். இதற்காக கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஒரு நாள் முன்பே மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. சுமார் 2668 அடி உயர மலை உச்சியில் 4500 கிலோ சுத்தமான ஆவிண்ணெய் ஊற்றப்பட்டு 1500 மீட்டர் காட்டன் திரியை வைத்து தீபம் ஏற்றப்படும். திரு கார்த்திகை தீபம் என்பது சிவ வழிபாட்டுக்குரிய ஒரு முக்கியமான விரத நாள். ஆண்டுதோறும் ஒரு விரதங்களை ஒருவரால் கடைபிடிக்க முடியாவிட்டாலும் கூட இந்த கார்த்திகை தீப விரதத்தையாவது அவர்கள் சரியாக கடைபிடித்தால் அவர்களுக்கு சிவபெருமானின் அருள் கிடைக்கும். அண்ணாமலையாரை ஜோதியாக பார்க்கக்கூடிய நாள். அது மட்டுமல்லாமல் ஆண்டிற்கு ஒருமுறை அர்த்தநாரீஸ்வரரையும் நாம் வழிபாடு செய்கிறோம். அர்த்தநாரீஸ்வரரின் அற்புத காட்சியை தரிசனம் செய்ய ஆண்டு முழுவதும் காத்திருக்கும் பக்தர்களின் மனதை குளிர்விக்க மிக ஆனந்தமாக ஆடிக்கொண்டே வந்து காட்சி தரும் நாள் இது. பௌர்ணமி பொதுவாக பௌர்ணமியுடன் கூடிய நாளாக கார்த்திகை தீபம் வரும். ஆனால் இந்த ஆண்டு இன்று பௌர்ணமி வரவில்லையே, 4ஆம் தேதியான நாளை தானே பௌர்ணமி வருகிறது. அப்போ 3ஆம் தேதிக்கான இன்று எப்படி கார்த்திகை தீபம் என்று சொல்கிறார்களே என்று நீங்கள் கேட்பீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் சில ஆண்டுகளில் பௌர்ணமியுடன் சேராமல் கார்த்திகை நட்சத்திரத்துடன் கணக்கு செய்து கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடப்படும். கார்த்திகை என்பது உகந்த நட்சத்திரம். எனவே அந்த நாளில்தான் வீடுகளில் தீபம் ஏற்றப்பட வேண்டும். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரன்று இறைவன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி தருகிறார். சிவபெருமானுக்கு இந்த நாள் எத்தனை விசேஷமோ அத்தனை விசேஷமும் முருகனுக்கும். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர்தான் முருகன். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் பட்டன் அழுத்தி லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.